चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। 20-3-69 7 விஷயங்களை விடுங்கள், மேலும் 7 விஷயங்களை தாரணை செய்யுங்கள். அனைவரும் எந்த நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? எந்த தேசத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்? வியக்த தேசத்திலா அல்லது அவ்வியக்த தேசத்திலா? அவ்வியக்தமானவரை வியக்தத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அவ்வியக்தமாக இருக்கிறீர்களா? இப்பொழுது எங்கிருந்து கொண்டு சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? அவ்வியக்தமானவரை வியக்த தேசத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தீர்கள். ஆதலால் அவ்வியக்த பாப்தாதா வியக்த தேசத்தில் அவ்வியக்த ரூபத்தில் இருந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வியக்த ரூபத்தை வியக்தத்தில் கொணர்வதற்கு எவ்வளவு சமயம் தேவை? எவ்வளவு கால அவகாசம் தேவையாக உள்ளது? சம்பூர்ண நிலையை இந்த சாகார ரூபத்தில் கொணர்வதற்கு எவ்வளவு கால அவகாசம் வேண்டும்? கண்ணாடியில் காண முடியும் இல்லையா? சம்பூர்ண நிலையின் சித்திரத்தை சாக்காரத்தில் கண்டிருக்கிறீர்கள். சாக்கார உடல் சம்பூர்ண கர்மாதீத் நிலையில் இல்லையா? அதோடு ஒப்பிட்டு சொல்லுங்கள். அவரை போல ஆகியே தீர வேண்டும். குணங்களைத்தான் தாரணை செய்ய வேண்டும். அவரது இறுதி நிலை மற்றும் தனது நிகழ்கால நிலையில் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதாக புரிந்திருக்கிறீர்கள். அதற்காக எவ்வளவு கால அவகாசம் தேவை? சாகாரமானவருடைய சான்றை இந்த கண்கள் மூலம் கண்டிருக்கிறீர்கள். அவரது ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு காரியத்தை தனது கர்மம் மற்றும் வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தெரிய வரும். தற்போதைய நேரத்தின் கணக்குப்படி 25% என்பது கூட அதிகமாகும். முயற்சி செய்வதற்கான சமயம் மிக குறைவாக உள்ளது. ஆகையால் எவ்வளவு நினைவிற்கான சார்ட் வைக்கின்றீர்களோ அதன் கூடவே இப்பொழுது இதற்கான அட்டவணையும் எழுத வேண்டும். சாகாரமானவர் என்ன கர்மம் செய்து கொண்டிருந்தாரோ, என்ன ஸ்திதி, என்ன நினைவு இருந்ததோ அவை அனைத்துடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நல்லது. இன்று குமாரிகளை சோதித்து பார்க்கின்றார்கள். அனைவரும் செய்து கொண்டிருக்கும் முயற்சியில் முக்கியமாக 7 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். மேலும் 7 விஷயங்களை விட வேண்டும். அவை யாவை? விட வேண்டியதை அனைவரும் சொல்கின்றீர்கள். 5 விகாரங்கள், மேலும் அதனுடன் 6வது அலட்சியம் மற்றும் 7வது பயமாகும். இந்த பயம் கூட ஒரு பெரிய விகாரமாகும். சக்திகளுடைய முக்கிய குணமே பயமின்மை ஆகும். ஆதலால் பயத்தையும் விட்டுவிட வேண்டும். நல்லது. இப்பொழுது என்ன தாரணை செய்ய வேண்டும்? தனது சொரூபத்தை அறிய வேண்டும். சொரூபம், சுயதர்மம், சுயதேசம், சுகர்மம், சுயலட்சியம், சுயலட்சணம் மற்றும் சுயதரிசன சக்கரதாரி ஆகுவது ஆகிய இந்த 7 விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். இவற்றை தாரணை செய்வதால் என்னவாக ஆவீர்கள்? சீதலா தேவி, காளி ஆகக்கூடாது. இப்பொழுது சீதலா தேவி ஆக வேண்டும். விகாரங்கள் மீது காளியாக வேண்டும். அசுரர்கள் முன்பு காளியாக வேண்டும். ஆனால் தன்னுடைய பிராமண குலத்தில் சீத்தலமானவர் ஆக வேண்டும். நல்லது. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.